கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். இன்று நாம் 1920களில் வெளிவந்த எழுத்தாளர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார் அவர்களின் சரித்திர நாவலான விலாசவதி என்ற நாவலை காண உள்ளோம். தமிழ் வாசகர்களின் நாடியை பிடித்து பார்த்து அறிந்து எழுதியவர்களில் காலத்தில் முதன்மையானவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். இவர் ரெய்னால்ட்ஸ் போன்ற ஆங்கில நாவலாசிரியர்களின் கதைகளை தழுவி எழுதியதோடு நின்றுவிடாமல் தமிழ்நாட்டின் சமகால சமுதாயத்தை சித்தரிக்கும் பல நாவல்களையும் இவர் எழுதியுள்ளார். அதிகாரம் 15. சோமசுந்தர சோழகர் இடும்பாவன ஜமீன்தாரை நோக்கி, நேற்று இரவில் பாண்டிய நாட்டிலிருந்து அந்நாட்டின் உபசேனாதிபதி பணத்தோடு வருவதாகவும் உம்முடைய தம்பியான குலோத்துங்க சோழர் அதை வாங்கி வருவதென்று ஏற்பாடு செய்யப்பட்டு இருப்பதாக நாங்கள் அறிந்து அவர்களை எல்லையிலேயே மடக்கி போர் புரிந்து பாண்டிய நாட்டு உபசேனாதிபதியை சிறைப்பிடித்து அவரிடமிருந்த திரவியத்தை கைப்பற்றினோம். அவர் உங்களுடைய அனைத்து திட்டங்களையும் சோழ மகாராணியிடம் கூறிவிட்டார். அவர் கூறிய தகவல்களை வைத்து சுந்தரபாண்டிய வீரரின் இருப்பிடத்தில் தங்கியிருந்த குலோத்துங்க சோழரை சிறைப்படுத்தியுள்ளோம் என்று கூறிக்கொண்டே குலோத்துங்க சோழரால் இடும்பாவன ஜமீன்தாருக்கு எழுதப்பட்டிருந்த லிகிதத்தை இடும்பாவனம் ஜமீன்தாரிடம் அளித்தார். இவை யாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த ஜமீன்தார்கள், இவன் இங்கிருந்து தப்பிக்க தந்திரம் செய்கிறான், இவனை உடனே கொன்றுவிடுங்கள் என கூச்சலிடத் தொடங்கினர். கடிதத்தை படித்த இடும்பாவனம் ஜமீன்தார், இது என் தம்பி குலோத்துங்க சோழனால் எழுதப்பட்டதே என கூறியவாறு அந்த லிகிதத்தை அனைவருக்கும் கேட்குமாறு உரக்க படிக்கலானார். அது அடியில் வருமாறு எழுதப்பட்டிருந்தது. மகாஸ்ரீ அண்ணன் அவர்களுடைய சமூகத்துக்கு குலோத்துங்கன் தண்டனிட்டு எழுதும் விஞ்ஞாபனம். நான் இப்பொழுது ரகசியமான ஓரிடத்தில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த இலங்கை வீரர் பத்திரமாக திரும்பி வர வேண்டுமென்ற கருத்தோடு என்னை ஒரு ஈடாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று மாலையில் சூரியன் அஸ்தமிக்கும் முன் இந்த இலங்கை வீரர் பத்திரமாக திரும்பி இவ்விடத்திற்கு வந்து சேராவிட்டால் உங்களுடைய தம்பி உடனே இந்த உலகத்தை விட்டு போய்விட்டதாக நிச்சயித்துக் கொண்டு சகலமான உத்தரக்கிரியைகளையும் நடத்திவிடலாம் என்று எழுதப்பட்டிருந்த அந்த கடிதத்தை இடும்பாவனம் ஜமீன்தார் படித்து முடித்தார். இடும்பாவனம் ஜமீன்தார் தமக்கு எதிரில் இருந்த எல்லோரையும் பார்த்து, சமஸ்தானாதிபதிகளே, கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கும் சங்கதியை கேட்டு தெரிந்து கொண்டீர்களே, இதை நீங்கள் எப்படி தீர்மானித்தாலும் அதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என கூறினார். கடம்பன்கோட்டை காட்டாளி தனது ஆசனத்தை விட்டு எழுந்து நின்று மேசையின் மீது கிடந்த ஒப்பந்தத்தை சுட்டிக்காட்டி, ஒப்பந்த பத்திரம் அதோ இருக்கிறது. எந்த விஷயத்திலும் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறையும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நமது பகைவர்களை எல்லாம் மரண தண்டனைக்கு இலக்காக்க வேண்டும் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றார். இடும்பாவனம் ஜமீன்தார், நண்பர்களே, இந்த மனிதர் பத்திரமாக திரும்பி போகாவிட்டால் என் தம்பியின் உயிர் போய்விடும் என்பதை நீங்கள் மறந்து பேசுகிறீர்கள் போலிருக்கிறது என்றார். மறுபடியும் கடம்பன்கோட்டை காட்டாளி, இந்த சங்கத்தின் பிரதான நோக்கத்துக்கு எதிரில் சுயநலம், பந்துகளின் பாசம் முதலியன ஒரு பொருட்டல்ல என்று இந்த ஒப்பந்தம் சொல்லவில்லையா? அப்படி இருக்க இந்த மனிதர் இறந்தால் குலோத்துங்க சோழரும் இறக்க நேரும் என்பது உண்மையாக இருக்கலாம். அவர் இறப்பதை பற்றி நாம் நிரம்பவும் துக்கிக்க கடமைப்பட்டவர்களே. ஆனாலும் நம்முடைய பகைவர் எல்லோரிலும் கொடிய பகைவன் யார் என்றால் இந்த மனிதனே. இவனுடைய உயிரை நாம் வாங்கிவிட்டால் அநேகமாக நமக்கு ஜெயம் கிடைத்து விட்டதென்றே எண்ணிக்கொள்ளலாம். குலோத்துங்க சோழருடைய அருமையான உயிரை கொடுத்தாவது நாம் இந்த துஷ்டனை விலக்குவது நிரம்பவும் உத்தமமான காரியம் என்று நான் அபிப்பிராயப்படுகிறேன் என்றார். இடும்பாவனம் ஜமீன்தார், பெரும்பாலோரது அபிப்பிராயத்தை தழுவியே முடிவு செய்ய வேண்டும் என்று இந்த ஒப்பந்தம் சொல்லுகிறது. ஆகையால் இதன்படி நான் இந்த விஷயத்தை முடிவு செய்யலாம் என்று எண்ணுகிறேன் என கூறினார். அப்பொழுது இலங்கை வீரர், நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், அதையும் கேட்டுக்கொண்டு முடிவு செய்யுங்கள் என்று கூறினார். உடனே கடம்பன்கோட்டை காட்டாளி, இந்த மனிதன் சொல்லுவதையும் கேட்போம். இவனுடைய உயிர் போகப் போகிறதாகையால் இவனுடைய விருப்பம் ஏதாவது இருந்தால் அதை நாம் தெரிந்து கொள்வோம் என்றார். உடனே இலங்கை வீரர் பேசத் தொடங்கி, ஜமீன்தார்களே, பிரபுக்களே, நீங்கள் எல்லோரும் எல்லா விஷயங்களையும் நன்கு அறிந்தவர்களே. உங்களுடைய மதத்தின் பெருமையையும் ஆதிக்கத்தையும் நிலைநாட்டவே நீங்கள் இவ்வளவு பாடுபடுகிறீர்கள். ஆகையால் என்று மேலும் ஏதோ சொல்லப் போகையில் அக்கிராசானாதிபதிக்கு பக்கத்தில் இருந்த அந்த சுரங்கத்தின் கதவு திறக்கப்பட்டது. எல்லோரும் கதவின் பக்கம் திரும்பி பார்த்தனர். வேலைக்காரன் தனது கையில் ஒரு நிருபத்தை ஏந்தி கொண்டு உள்ளே வந்து இடும்பாவனம் ஜமீன்தாரிடம் நீட்டி, எஜமானே, ஓர் ஒற்றன் இந்த கடிதத்தை கொணர்ந்து இப்பொழுதுதான் கொடுத்தான் என்று கூறி அதை மரியாதையாக மேசையின் மீது வைத்தான். இடும்பாவனம் ஜமீன்தார் உடனே
அதை வாங்கி பிரித்து படித்தார். இடும்பாவனம் ஜமீன்தார், இது கடம்பவனம் சமஸ்தானாதிபதியிடமிருந்து வந்திருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தை அவர் ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் இந்த சங்கத்தில் இருந்து அவர் விலகிக் கொள்வதாகவும் தம்முடைய சேனைகளை அழைத்துக் கொண்டு ஊருக்கு போவதாகவும் எழுதியிருக்கிறார் என்றார். மேலும் அவர் குலோத்துங்க சோழன் இங்கே வந்து சேர வேண்டிய காலத்தில் வராமல் தாமதிப்பதை பற்றி அவர் எவ்வளவோ கவலை கொண்டு தாம் நேரில் போய் பார்த்துவிட்டு வருவதாக சொல்லிவிட்டு போனாரே, அப்படி போனவர் இந்த ஒரு நாழிகை சாவகாசத்திற்குள் இப்படி மாறுபட்டு போக வேண்டிய காரணம் இன்னதென தெரியவில்லையே. இவர் சொல்லுகிறபடி பாண்டிய நாட்டு பணம் நம்மிடம் வராமல் எதிரியிடம் போய் சேர்ந்து விட்டது என்பதை அவர் ஒருவேளை தெரிந்து கொண்டு இன்னும் நம்முடைய கட்சி ஜெயிக்காதென்று அஞ்சி இப்படி பின்வாங்கி இருப்பாரா? அப்படியானால் அவரோடு கூட போன காண்டாவனம் ஜமீன்தார் ஏன் இன்னமும் திரும்பி வரவில்லை என்பது தெரியவில்லையே என்றார். உடனே கடம்பன் கோட்டை காட்டாளி அவர் விலகிக் கொண்டதற்கு ஏதாவது காரணம் காட்டி இருக்கிறாரா என கேட்டார். இடும்பாவனம் ஜமீன்தார் அவர் மறுபடியும் ஆழ்ந்து யோசித்தாராம். நம்முடைய மதத்தின் அடிப்படையான கொள்கை எல்லா ஜீவன்களிடமும் அன்பு வைக்க வேண்டியதோடு அஹிம்சையையே கொண்டு நடக்க வேண்டியது ஆகையால் நாம் நமது பரிசுத்தமான மதத்தின் பெயரை வைத்துக்கொண்டு பிராமணம் செய்வதும் யுத்தம் தொடங்கி அதனால் எண்ணிறந்த உயிர்களை இம்சித்துக் கொள்வதும் ஒருவர் நியாயப்படி அனுபவிக்கும் உடைமைகளை அக்கிரமமாக அபகரிக்க எண்ணுவதும் பாவகரமான செய்கைகளாதலால் தாம் இந்த சங்கத்தின் சேர்க்கை வைத்துக் கொள்ள பிரியப்படவில்லை என்று அவர் எழுதியிருக்கிறார் என்றார். அதே சமயத்தில் மீண்டும் வேலைக்காரன் உள்ளே நுழைந்தான். அவனது கையில் ஒரு நிருபம் இருந்தது. அவன் இடும்பாவனம் ஜமீன்தாரிடம் நெருங்கி வந்து, இன்னொரு கடிதம் வந்திருக்கிறது, இதை வேறொரு ஆள் இப்பொழுதுதான் கொண்டு வந்தான் என்று கூறிய வண்ணம் அதை அவரிடம் கொடுத்தான். அந்த கடிதத்தை வாங்கி படித்த இடும்பாவனம் ஜமீன்தாருடைய முகம் முற்றிலும் மாறிப்போயிற்று. அளவற்ற கோபத்தினாலும் அதிருப்தியினாலும் அவரது தேகம் படபடவென்று துடித்தது. மற்றவர்களை நோக்கி, இது காண்டாவனம் ஜமீன்தாரிடத்திலிருந்து வந்திருக்கிறது, அவரும் விலகிக் கொள்ளுகிறாராம். 2 பேரும் ஒரே மாதிரியான காரணம் காட்டி இருக்கிறார்கள். 2 பேரும் தமக்குள் பேசிக்கொண்டு இப்படி செய்திருக்கிறார்கள் போலிருக்கிறது. பாண்டிய நாட்டு பணம் போய்விட்டதையும் குலோத்துங்க சோழன் சிறைப்பட்டு போனதையும் கண்டு பயந்து இவர்கள் இப்படி செய்திருக்க வேண்டும் என்பது நிச்சயமாக தெரிகிறது. இவர்கள் நம்மை விட்டு போனதே நல்லது என்று கூறிக்கொண்டார். அதை கேட்ட ஜமீன்தார்கள் எல்லோரும் அளவற்ற ஆத்திரம் கொண்டவர்களாக விலகிக் கொண்ட 2 சமஸ்தானாதிபதிகளை பலவாறாக தூற்றவும் இழிவுபடுத்தி பேசவும் தொடங்கினர். அவர்களது கவனம் முழுவதும் 2 ஜமீன்தார்கள் விலகிக் கொண்டதை பற்றி சென்று விட்டதாகையால் அவர்கள் இலங்கை வீரரை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை எவரும் கொள்ளவில்லை. அந்த மண்டபம் முழுவதும் பெரும் குழப்பமாக இருந்தது. ஜமீன்தார்கள் ஒருவரோடு ஒருவர் பேசுவதும் தம் தம் அபிப்பிராயங்களை வெளியிடுவதுமாக இருந்தனர். அதுவே தமக்கு அனுகூலமான தருணம் என்று நினைத்த இலங்கை வீரர் மெதுவாக தமது உடைவாளை வெளியில் இழுத்து வலது கையில் பலமாக பிடித்து கொண்டார். அவ்வாறு நின்றபடியே அவர் தமது இடது கையை மெதுவாக மேசைக்கு அருகில் நீட்டி அதன் மேல் சுருளாக வைக்கப்பட்டிருந்த அவர்களது ஒப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு பொறிதட்டும் நேரத்தில் அவ்விடத்தை விட்டு சந்தடி செய்யாமல் அம்பு பாய்வது போல வாசற்படியை நோக்கி பாய்ந்தார். அந்த வாசற்படி அக்கிராசானாதிபதி இருந்த இடத்திற்கு 4-5 கஜ தூரத்திற்கு அருகில் இருந்ததாகையால் அவர் 2 தாவில் கதவண்டை போய்விட்டார். கடம்பன் கோட்டை காட்டாளியின் புத்திரர்களான முரட்டு மனிதர்கள், தப்பி ஓடுகிறான், ஒப்பந்தத்தையும் எடுத்துக்கொண்டு போகிறான், விடாதீர்கள், பிடியுங்கள் பிடியுங்கள் என்று கூச்சலிட்டுக் கொண்டே இலங்கை வீரருக்கு பின்னால் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்தனர். இலங்கை வீரர் கதவண்டை போய் சேர்ந்த சமயத்தில் காட்டாளியின் புத்திரர்கள் அவருக்கு பின்னால் போய்விட்டனர். அவர் சரியல் என்று பின்புறம் திரும்பி தமது நீண்ட வாளை ஓங்கி சுழற்றி அவர்கள் தம்மை தொடர்ந்து வராதபடி தடுத்துக்கொண்டு பின்புறமாகச் சென்று வாசலை கடந்து வெளியில் போய் விரைவாக கதவை வெளிப்பக்கத்தில் தாளிட்டு விட்டார். அவர் கத்தியை வீசியதில் காட்டாளியின் புத்திரர்களுடைய உடம்பில் 2-3 இடங்களில் பலமான காயங்கள் பட்டு போய்விட்டன. கதவு வெளியில் தாளிடப்பட்டு போனதை கண்டதும் அங்கிருந்த ஜமீன்தார்கள் எல்லோரும் தாறுமாறாக கூக்குரல் செய்து கொண்டு எழுந்து ஓடி வந்து கதவை தட்டவும் உள்ளே இழுக்கவும் உடைக்கவும் நாதங்கியிலிருந்து விளக்கவும் முயன்றனர். கதவு இரும்பினால் ஆனது போல நிரம்பவும் அழுத்தமான மரத்தின் பலகையினால் அரைமூழ கனமுள்ளதாக செய்யப்பட்டிருந்தது. அதன் தாழ்பால் எதற்கும் தகராத எஃகினால் ஆக்கப்பட்டிருந்தது. அவர்கள் செய்த முயற்சிகள் எல்லாம் வீண் முயற்சிகளாக முடிந்தன. கதவின் தாழ்பாலை வெளியில் மாட்டிய பின் இலங்கை வீரர் தாம் வந்த வழியின் அடையாளத்தை கவனத்தில் வைத்துக் கொண்டு நிரம்பவும் விசையாகச் சென்றார். அவர் உள்ளே வந்த காலத்தில் எந்தெந்த இடங்களை எல்லாம் கடந்து வந்தாரோ அந்த இடங்களின் அடையாளத்தை எளிதில் அறிந்து கொண்டு அவர் அந்த கோட்டையை விட்டு அதன் முன் வாசலுக்கு போய் சேர்ந்தார். அவ்விடத்தில்
ஆயுதபாணிகளாக போர் வீரர்கள் காவல் காத்து நின்றனர். இலங்கை வீரரை ஒரு வேலைக்காரன் உள்ளே அழைத்து கொண்டு போனான் அல்லவா? அவன் அந்த போர் வீரர்களிடம் இலங்கை வீரர் எப்படியும் அன்றைய தினம் கொல்லப்பட்டு போவார் என்று சொல்லி வைத்திருந்தான். ஆனால் அவர் அதற்கு மாறாக தப்பி திரும்பி வந்ததை காணவே அங்கிருந்த பாராக்காரர்கள் எல்லோரும் அளவற்ற வியப்படைந்தனர். அவர்களது மனதில் ஏதோ முகாந்திரத்தை வைத்துக்கொண்டு ஜமீன்தார்கள் அவரை கொல்லாமல் வெளியில் அனுப்பியிருப்பார்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டு வியப்போடு அவரை உற்று நோக்கினர். இலங்கை வீரர் அவர்களிடம், என்னிடம் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லி அனுப்பினார்கள். அவர்கள் நிரம்பவும் ரகசியமான இராஜாங்க விஷயத்தை பற்றி ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் தற்சமயம் உள்ளே யாரையும் அனுமதிக்காமல் விழிப்புடன் காவல் காத்திருக்கும்படி கூறினார்கள் என அவர்களிடம் தெரிவித்துவிட்டு தமது குதிரை கட்டப்பட்டிருந்த இடத்தை அடைந்து தனது குதிரையின் மேல் அமர்ந்து தாம் வந்த வழியாகவே விரைந்து செல்லலானார். பாதாள சுரங்கத்தில் இருந்த சமஸ்தானாதிபதிகளின் கோபத்திற்கும் மனக்குதிப்பிற்கும் அளவு சொல்வது சாத்தியமான விஷயமே அல்ல. இலங்கை வீரர் தங்களிடம் இருந்து ஒரு நொடியில் தப்பி போய்விட்டார் என்ற விஷயம் அவர்களுள் பலருக்கு வெகு நேரம் வரையில் நம்பிக்கைப்படவே இல்லை. இலங்கை வீரர் தப்பிப்போனதோடு அல்லாமல் அவர் தங்களுடைய உடன்படிக்கையை அபகரித்து கொண்டு போன விஷயம் அவர்களுக்கு மிகுந்த ஆத்திரத்தையும் கோபத்தையும் உண்டு செய்தது. தாங்கள் எப்பாடுபட்டாகிலும் இலங்கை வீரரை பிடித்து அவரை உடனே கொன்று போட்டு விட வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்துக் கொண்டனர். அவர்கள் இருந்த பாதாள சுரங்கத்திற்கு வெளியில் வருவதற்கு அதன் வாசலை தவிர வேறு வழி இல்லை. எனவே அவர்கள் அந்த ஆலோசனை மண்டபத்திலிருந்து வெளியே போவதற்கு மீண்டும் அதன் கதவண்டை போய் நெருங்கி கதவை தங்களுடைய ஆயுதங்களினால் உடைக்க முயன்றனர். ஆயுதங்கள் முனைமொழுங்கியும் ஒடிந்தும் போயின. முடிவில் இடும்பாவனம் சமீந்தார், அவன் இந்நேரம் உறையூர் போயிருப்பான். இப்பொழுது நாம் வெளியில் போனால் கூட அவனை நாம் பிடிக்க முடியாதென்பது நிச்சயம் என கூறினார். காட்டாளி கிழவன் சொல் அம்பலம் ஏறாது என்பது போல நான் சொன்னதை கேளாமல் கடைசி வரையில் அவனுக்கு இடம் கொடுத்து கொண்டே போனதால்தான் அவன் நல்ல சமயம் பார்த்து ஓடிப்போய்விட்டான். வந்தவுடனே அவனை பிடித்து விலங்கிட்டு வைத்துவிட்டு அதற்கு மேல் நாம் மற்ற விஷயங்களை பேசி இருக்க வேண்டும். அல்லது அவனுக்கு இவ்வளவு நேரம் இடம் கொடுக்காமல் உடனே அவனுக்கு மரண தண்டனை விதித்து இருக்க வேண்டும். அவன் வந்த பொழுதே ஏதோ சூது செய்வதற்காகவே அவன் வந்திருக்கிறான் என்பது எனக்கு தெரிந்து போய்விட்டது. அதனால்தான் அவனை கொல்ல வேண்டும் என்று நான் அவ்வளவு உறுதியாக இருந்தேன் என கூறினார். அதற்கு உடனே இடும்பாவனம் ஜமீன்தார் அளவற்ற கோபம் அடைந்தார். ஆதாலும் அதை அடக்கிக் கொண்டு, என்ன காட்டாளி பேசுவதை பார்த்தால் அவர் என்மேல் குற்றம் சுமத்துவது போல இருக்கிறதே. என் தம்பி குலோத்துங்கனுடைய உயிரை தப்ப வைக்க வேண்டும் என்று கூட நான் எண்ணமும் இல்லை. நான் உங்களின் பெரும்பாலோருடைய அபிப்பிராயத்தின் போக்கை தெரிந்து கொண்டுதானே அதன்படி முடிவு செய்ய வேண்டும். அப்படி நான் முடிவு செய்து கொண்டிருக்கையில் தான் அந்த கடிதங்கள் இரண்டும் வந்தன. அதற்குள் அந்த மனிதன் இப்படிப்பட்ட தந்திரம் செய்து விட்டானே என கூறினார். காட்டாளி நமது ரகசிய உடன்படிக்கையை கூட அல்லவா கொண்டு போயிருக்கிறான். அதை வைத்துக்கொண்டு மகாராணி நமக்கு மரண தண்டனை விதித்து நம்முடைய பூஸ்திகளையும் மற்ற ஆஸ்திகளையும் அபகரித்துக் கொள்ளவும் வழியுள்ளது என கூறினார். உடனே செட்டிகுளம் ஜமீன்தார், இனி நாம் செய்யக்கூடியது அவர்களுக்கு அதிக ஆட்கள் சேரும் முன் அவர்களை வென்று விடுவது என கூறினார். அதற்கு இடும்பாவனம் ஜமீன்தார், இந்த கதவை உடைக்க வழியில்லை. நாம் இன்று இரவு முழுவதும் வெளியில் போகாமல் இருந்தால் கூட பாராக்காரர்கள் அப்படியேதான் இருப்பார்கள். நாம் ஏதோ விவாதம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து அவர்கள் தங்களுடைய அலுவலை பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள். நாளைய தினம் காலைக்கு மேல் அவர்கள் சந்தேகம் கொண்டு ஒருவேளை இங்கே வந்தால் வரலாம் என கூறினார். திருக்கோவிலூர் ஜமீன்தார், நாம் இங்கிருந்து தப்புவதே இவ்வளவு துர்பலமாக இருக்கையில் நாம் பொழுது விடுவதற்குள் சேனைகளை திரட்டிக் கொண்டு போய் பொழுது விடுவதற்குள் உறையூரை எப்படி முற்றுகை போடுவது என்றார். கடமன் கோட்டை காட்டாளி, நாம் இந்த விஷயத்தை தொடங்கிய க்ஷணம் முதல் நமக்கு நேருவதெல்லாம் இடைஞ்சலும் அபசகுணமாக இருக்கிறதே அன்றி அனுகூலமானதாக இல்லை. இப்பொழுது இவ்விடத்தை விட்டு போன அந்த இலங்கை தீவான் உடனே போய் ஆட்களை கொண்டு வந்து நம் எல்லோரையும் சிறைப்படுத்துவதென்றால் அது வெகு சுலபத்தில் நிறைவேறிவிடும் என்று கூறினார். அதை கேட்ட மற்றவர்களும் அதனை ஆமோதித்து பற்பல விஷயங்களை பற்றி பேசி விவாதிக்க தொடங்கினர். பொழுது கழிந்து கொண்டே இருந்தது. அன்றைய பகற்பொழுது கழிந்து மாலை நேரமும் வந்தது. உள்ளே தீபங்கள் எண்ணெய் இல்லாமையால் ஒவ்வொன்றாக அணைந்து போய்விட்டன. அந்த பாதாள பிளம் இரவில் எவ்வாறு இருக்கும் என்பதை யூகித்துக் கொள்வதே நன்று. பொழுது விடுகிற வரையில் தாங்கள் அவ்விடத்தில் அடைப்பட்டிருக்கே தீர வேண்டும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தனர். அப்படி இருக்க அவர்கள் எதிர்பாராத வகையில் திடீரென்று ஒரு சப்தம் கேட்டது.
கதவிற்கு வெளியிலிருந்து படிக்கட்டின் வழியாக யாரோ தடதடவென்று கீழே இறங்கி வந்த ஓசை கேட்டது. அதை கேட்கவும் உள்ளே இருந்தவர்கள் அங்கே வந்து கொண்டிருப்பது தங்களுக்கு அனுகூலமான மனிதரா அல்லது பிரதிகூலமான மனிதரோ என்ற சந்தேகம் எழுந்தது. ஆனால் அடுத்த க்ஷணத்தில் கதவு திறந்து கொள்ள குலோத்துங்க சோழன் உள்ளே நுழைந்தான். அவனது முகம் விரக்தியை காண்பித்தது. வந்தவன் குலோத்துங்க சோழன் என்பதை உணர அங்கிருந்தோரது கவலையில் பெரும் பாகமும் விலகியது. உடனே கடம்பன் கோட்டை காட்டாளி, என்ன குலோத்துங்க சோழரே, அந்த மனிதன் வந்து உம்மை இன்று மதியானத்திலேயே விடுவித்திருப்பானே, நீர் இங்கே வர இவ்வளவு நேரமாயிற்றா? அவன் உம்மை எந்த இடத்தில் சிறை வைத்திருந்தான்? இப்பொழுது அவன் போகும்போது முடிவாக என்ன செய்தி சொல்லிவிட்டு போவான் என்று கேட்டார். அதை கேட்டதும் குலோத்துங்க சோழர், அவர் என்னை இன்று மதியானமே விடுவித்திருந்தால் நான் உடனே இங்கு வந்து உங்களை விடுவிக்க வேண்டும் என்று யாதொரு அவசியமும் எனக்கு இல்லை. நீங்கள் தான் என்னை கைவிட்டு விட்டீர்களே. உங்களுடைய கட்சியை சேர்ந்தவனும் உங்களுடைய உத்தரவை நிறைவேற்றுவதற்காக துணிந்து உறையூருக்கு போனவனுமான என்னையும் அவர்கள் கொல்லும்படி விட்டுவிட்டீர்கள். அப்படி செய்த நீங்கள் நான் சீக்கிரம் வந்து உங்களை விடுவிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில் நியாயமே இல்லையே. அதுவும் முக்கியமாக நம்முடைய கடம்பன் கோட்டை காட்டாளிதானே என் உயிரை அலட்சியமாக எண்ணி பேசிய மனிதர் என்றார். இடும்பாவனம் ஜமீன்தார், தம்பி, நல்ல வேளையாக நீ சௌக்கியமாக திரும்பி வந்து சேர்ந்தாயே. என் மனம் இப்பொழுது அடையும் சந்தோஷத்தை நான் எப்படி வெளியிடப் போகிறேன் என்றார். குலோத்துங்க சோழன், இங்கே நடந்த விஷயங்களை எல்லாம் நான் அந்த இலங்கை வீரரிடம் கேள்வியுற்றேன். இன்னார் எனக்கு அனுகூலமாக இருந்தார் என்பது எனக்கு தெரியும் என்றார். மேலும் அவர், அண்ணா, நான் இந்த க்ஷணம் முதல் இந்த சங்கத்திலிருந்து விலகிக் கொள்கிறேன். இனி எனக்கும் இந்த சங்கத்திற்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை. இதையும் தெரிவித்துவிட்டு உங்களிடம் செலவு பெற்றுக்கொண்டு நம்முடைய இருப்பிடத்திற்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் இங்கே வந்தேன் என்றான். குலோத்துங்க சோழன் மேலும், நீங்கள் என்மேல் ஆத்திரப்படுவதில் உபயோகமில்லை. என்னையும் என் துணைவர்கள் இருவரையும் அந்த மனிதர் சூனியக்காரன் குகைக்குள் தந்திரமாக போகச் செய்து வெளியில் வர இயலாமல் வாசலில் காவல் போட்டுவிட்டார். நான் இந்த சங்கத்திலிருந்து விலகிக் கொள்வதாக அருகக் கடவுள் மேல் பிரமாணம் செய்தால்தான் என்னையும் மற்ற இருவரையும் அவ்விடத்திலிருந்து வெளியில் விடுவதாக கூறினார். அவருடைய பிரியப்படி நான் பிரமாணம் செய்து கொடுத்த பிறகுதான் அவர் எங்களை விடுவித்தார் என்றார். கடம்பன் கோட்டை காட்டாளி, நம்முடைய சூனியக்காரன் குகைக்குள்ள அவன் உங்களை சிறை வைத்தான். அது எங்களுக்கு தெரியாமல் போய்விட்டதே. தெரிந்திருந்தால் நாங்களே வந்து உங்களை விடுவித்திருப்போமே என்றார். குலோத்துங்க சோழன், ஓஹோ, அப்படியா? நான் உங்களுக்கு எழுதி அனுப்பிய கடிதத்தின் பின்பக்கத்தில் கோடுகளின் மூலமாக நான் ஒரு குறிப்பு போட்டிருந்தேன். அதை நீங்கள் யாரும் பார்க்கவில்லையா? சூனியக்காரன் குகையிலிருந்து இந்த கோட்டைக்கு வரும் வழியை காட்டக்கூடிய குறிப்பு ஒன்று அவர் எழுதி கொடுக்க சொன்னார். அதை நான் வேண்டுமென்றே அந்த கடிதத்தின் பின்புறத்தில் எழுதி கொடுத்தேன் என கூறினார். உடனே இடும்பாவனம் ஜமீன்தார் அந்த கடிதத்தை எடுத்து திருப்பி பார்த்தார். குலோத்துங்க சோழன் சொன்னபடி அதில் கோடுகள் இருந்தன. சூனியக்காரன் குகையிலிருந்து அந்த கோட்டைக்கு இன்ன வழியாக வர வேண்டுமென அதில் எழுதப்பட்டிருந்தது சுலபத்தில் தெரிந்தது. கடம்பன் கோட்டை காட்டாளி, சரி, போனது போகட்டும். அந்த இலங்கை தேசத்தான் போகும்போது முடிவாக என்ன சொல்லிவிட்டு போனான் என்றார். குலோத்துங்க சோழன், இன்றைய தினம் ராத்திரியே சேனைகளை அழைத்து கொண்டு வந்து உறையூரை முற்றுகை போடுவீர்கள் என்று அவர் எண்ணுவதாக சொன்னார். நீங்கள் அந்த ஊருக்கு வரும் வழியில் பலமான சேனைகளோடு இந்த க்ஷணம் முதல் அவர் இருக்கப் போவதாகவும் அவர் சொன்னார். ஆகையால் நீங்கள் எல்லோரும் இந்த போரையும் பகைமையையும் நிறுத்திவிட்டு மகாராணியிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வது நலமென்றும் உங்களிடம் தெரிவிக்கும்படி என்னிடம் சொன்னார். அவ்வளவுதான் என கூறினார். அதை கேட்டவுடனே ஜமீன்தார்களது முகங்கள் எல்லாம் விகாரப்பட்டு போயின. இனிய மாலை வேளையில் உறையூரில் அரண்மனை பூங்காவிற்குள் சம்பங்கி கொடிப்பந்தலின் கீழிருந்த சலவைக்கல் மேடை ஒன்றின் மேல் அரசில மடந்தையான விலாசவதி தேவி வீற்றிருந்தாள். அவள் கோமலாங்கியிடம், இன்று காலை மோகினியும் திலகவதியும் ஒரே சமயத்தில் என்னிடம் வந்து தாங்கள் இருவரும் தங்களுடைய உறவினர்களை காணச் செல்வதாகவும் சாயங்காலத்திற்குள் அரண்மனைக்கு திரும்பி விடுவதாக கூறி சென்றுள்ளார்கள் என கூறினாள். அதே காலத்தில் அவர்கள் அதோ வந்துவிட்டார்கள். அவர்களுக்கு ஆயுசு 100 என்று சொல்ல வேண்டும். நாம் இப்பொழுதுதான் அவர்களை பற்றிய பிரஸ்தாபத்தை எடுத்தோம். அதே க்ஷணத்தில் அவர்களும் வந்துவிட்டார்கள் என்றாள் கோமலாங்கி. மோகினியும் திலகவதியும் விலாசவதி தேவியின் அருகில் வந்து திடீரென்று அவள் காலில் விழுந்து வணங்கினர். அவர்களது புதுமையான நடத்தையை கண்ட விலாசவதி தேவி, ஏன் உங்கள் முகம் ஒரு மாதிரியாக உள்ளது? என்ன விசேஷம்? உங்களுடைய நடவடிக்கையும் வினோதமாக உள்ளதே. நடந்த சங்கதியை கூறு என்று கூறினாள். மோகினியும் திலகவதியும் எங்களுடைய உத்தியோகத்திலிருந்து விலகிக்கொள்ள
தங்களுடைய அனுமதி வேண்டும் என கேட்டனர். அவர்களுடைய எதிர்பாராத சொற்களை கேட்ட விலாசவதி தேவி மிகுந்த வியப்படைந்தவளாக, என்ன, உத்தியோகத்திலிருந்து விலகுவதா என்றாள். பின்னர் அவர்களது முகத்தை சிறிது நேரம் உற்று நோக்கிய விலாசவதி தேவியின் மனதில் ஒரு புதிய நினைவு தோன்றவே அவளது வியப்பு சந்தோஷமாகவும் புன்னகையாகவும் மாறியது. வீராணம் ஜமீன்தாருடைய மகளும் உங்களுடைய பழைய தோழியுமான மாலினி காட்டிய வழியை நீங்களும் பின்பற்றுகிறீர்கள் போலிருக்கிறது. சரி சரி, உங்களுடைய கபட பார்வையும் உங்களுடைய முகத்தில் உண்டாகும் நாணமும் நீங்கள் வெளியிடும் முன் உங்கள் எண்ணத்தை நன்றாக தெரிவிக்கின்றன. நீங்களும் பருவகாலம் அடைந்து 4-5 வருஷங்களாகின்றன அல்லவா? உங்களுக்கும் ஆசை இருக்கும் அல்லவா? அதுவும் இந்த விஷயம் தொற்று வியாதியை போன்றது. ஒருவருக்கு இப்படிப்பட்ட சுபகாரியம் நேர்ந்தால் மற்றவர் மனதிலும் அது ஒரு விதமான ஆசையை உண்டாக்குவது உலக இயற்கைதான். நீங்கள் சரியான காலத்தில் புருஷரை மணந்து சந்தோஷமாக இருப்பதற்கு நான் ஒரு நாளும் இடையூறு செய்ய மாட்டேன். ஆகையால் நீங்கள் இதை பற்றி என்னிடத்தில் பயம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை என கூறி அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினாள். அவர்கள் இருவரும் தாங்கள் செய்த துரோகத்தை மகாராணி இன்னும் அறியவில்லை என்பதை உணர்ந்து அவசரமாக அவ்விடத்தை விட்டு அகன்றனர். அடுத்தது உங்களுடைய முறைதான் என்று கோமலாங்கியையும் லலிதாங்கியையும் பார்த்து கூறினாள். அதை கேட்ட இருவரும் நாணத்தினால் வெட்கி தலைகுனிந்தனர். சிறிது நேரத்தில் கோமலாங்கி மெதுவாக தனது சிரத்தை உயர்த்தி, நான் மாத்திரம் என் உயிர் உள்ள வரையில் உங்களை விட்டு பிரியாமல் எப்பொழுதும் கூடவே இருந்துவிட தீர்மானித்து விட்டேன் என்று கூறினாள். அதை கேட்ட விலாசவதி தேவி புன்னகை செய்து, ஆம், இப்படித்தான் இதற்கு முன் மற்றவர்களும் சொன்னார்கள். எல்லோரும் காலம் வரும்பொழுது மாறிப்போய் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். உன்னுடைய பிரியமும் ஒரு புருஷன் மேல் செல்லுமானால் அப்பொழுது நீயும் தான் பிரிந்து போக உடன்படுவாய் என்றாள். அதை கேட்ட கோமலாங்கி அதற்கு மேல் ஒன்றும் பேச மாட்டாமல் வெட்கி தலைகுனிந்தாள். உடனே லலிதாங்கி பேசத் தொடங்கி, கோமலாங்கி எல்லா அனுபவம் தெரிந்து கொண்டவளாக இருந்தும் இப்படி பேசுவது ஆச்சரியமாக இருக்கிறது. நம்முடைய மகாராணி நம்மை பற்றி மாத்திரம் பேசுகிறார்களே அன்றி தங்களுடைய சொந்த விஷயத்தை மறந்துவிட்டார்கள் போலிருக்கிறது. அவர்களுக்கு மாத்திரம் விதியின் வலிமையும் பருவகாலத்திற்கேற்ற மாறுபாடும் பாதிக்காமல் இருக்கப் போகின்றனவா? எப்படியும் கூடிய சீக்கிரத்தில் அவர்களுக்கும் அந்த சுபகாரியம் நடந்தே தீரப்போகிறது. அதன் பிறகு அவர்கள் இப்பொழுது நம்மோடு கூடவே இரவு பகல் சதா காலமும் இணைப்பிரியாத சந்தோஷமாக இருப்பது போல இருக்க முடியுமா? நாம் எல்லோரும் மெதுவாக விலகிக் கொள்ள வேண்டியவர்களே அன்றி வேறல்ல. அப்படி இருக்க ஆயுசு கால பரியந்தம் அவர்களோடு கூடவே இருப்பதற்கு கோமலாங்கி ஆசைப்படுவது பழிக்கக்கூடிய நினைவா? எல்லாவற்றையும் அறிந்த கோமலாங்கி முன்பின் யோசியாமல் சொன்னது நிறமும் புதுமையாக இருக்கிறது என்றாள். அந்த வார்த்தையை கேட்டவுடனே விலாசவதி தேவி புன்னகையோடு லலிதாங்கியை நோக்கி, ஆம், நீ சொல்லுவது உண்மையான வார்த்தைதான். ஆனால் நான் கல்யாணம் செய்து கொண்டால் மாத்திரம் நான் உங்கள் மேல் வைத்திருக்கும் பிரியமெல்லாம் போய்விடுமென்றா நினைக்கிறீர்கள்? அது ஒரு நாளும் போகாது. அதுவுமன்றி நான் உங்களோடு கூட சந்தோஷமாக இருக்க எனக்கு அவகாசம் ஏற்படாதென்று நீ எண்ணுவது சரியல்ல என கூறினாள். உடனே லலிதாங்கி, தங்களுக்கு புருஷராக உத்தேசிக்கப்பட்டிருக்கும் விக்கிரமாங்க சோழருடைய குணம் எங்களுக்கு தெரியாததா? இப்போதே அவரை காண்பவரெல்லாம் நடுநடுங்குகிறார்கள். அவர் தங்களை மணந்து எஜமானராகிவிட்டால் குலஸ்திரிகள் யாரும் அவருக்கு எதிரில் போவதற்கே யோகியதில்லை. நாங்கள் எல்லோரும் உடனே அரண்மனையை விட்டு ஓடிப்போக வேண்டியதுதான். தங்களிடம் ராஜாங்க அதிகாரம் இருப்பதனால் அவர் கொஞ்சம் அஞ்சி வரம்பில் நிற்கிறார் என்று பெயர் என்றாள். அதை கேட்ட விலாசவதி தேவியின் முகம் சடார் என்று மாறுபட்டது. லலிதாங்கி, அவருடைய குணங்கள் இப்படிப்பட்டவை என்று நீ நன்றாக எடுத்து காட்டுகிறாய். அப்படி இருந்தும் அவரை நீ எனக்கு புருஷராக்க பிரிக்கப்படுகிறாயே. நான் எப்படியும் ஒரு புருஷரை மணந்தால் அவர் எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ என்னுடைய அதிகாரங்களை வகிக்க நேரும். அவர் கெட்ட வழியில் செல்பவராக இருந்தால், அவர் தம்முடைய அதிகாரத்தை துர்விநியோகம் செய்ய தலைப்பட்டால் குடிகளுக்கு அதிருப்தியும் கோபமும் உண்டாகும். என்னுடைய பலமும் செல்வாக்கும் குறைவுபட்டு வெகு சீக்கிரம் மலினமடைந்து போகும். நம்முடைய பகைவன் எவனாவது தோன்றி நம்மை வெகு சுலபத்தில் ஜெயித்து ராஜ்யத்தை அபகரித்துக் கொள்வான். இன்று காலையில் விக்கிரமங்க சோழர் அமிர்தலிங்க சோழகரிடம் சென்று தான் சூதாடவும் மற்ற அக்கிரம செலவுகளுக்கும் பணம் வேண்டுமென்று சொல்லி பணத்தில் 50,000 ரூபாய் வரையில் பலவந்தமாக அபகரித்துக் கொண்டு போய்விட்டாராம். பகைவர்கள் நம்மீது படையெடுத்து வரும் இந்த அபாயகரமான வேளையிலும் பொறுப்பின்றி சதா களியாட்டங்களில் ஈடுபடும் இவரை இந்த ராஜ்யம் அரசனாக பெற்றால் நமது ராஜ்யம் நிலைத்து நிற்குமா? அந்த மனிதர் என்னை மணக்கப் போகிறார் என்று வார்த்தையின் காதில் விழும்படியான சிறுமியை எனக்கு நீ இனி உண்டாக்க வேண்டாம் என்றாள். அந்த எதிர்பார்க்காத சொல்லை கேட்ட லலிதாங்கி நிரம்பவும் அச்சமும் நடுக்கமும் அடைந்து
அவ்வளவோடு தனது வாயை மூடிக்கொண்டாள். விலாசவதி தேவி கோமலாங்கிடம், நீ நேராக நம்முடைய அமிர்தலிங்க சோழகருடைய விடுதிக்கு போய் இன்று காலை முதல் இதுவரையில் எத்தனை ஆட்கள் வந்து நம்முடைய படையில் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதையும், எதிரிகளுடைய நடவடிக்கைகள் அதன் பிறகு ஏதாவது தெரிந்தனவா என்பதையும், இலங்கை வீரர் எங்கே போயிருக்கிறார் என்பதையும் விசாரித்துக் கொண்டு என்னுடைய அந்தப்புரத்திற்கு வந்து சேர் என்று கூறிவிட்டு மகாராணியும் லலிதாங்கியும் மெதுவாக நடந்து பூங்காவிற்குள் சிறிது தூரம் உலவிய வண்ணம் தமது உப்பரிக்கையை அடைந்தனர்.